வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். அமெரிக்காவில் ஒரு கைதிக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. அந்த மரண தண்டனையை அவருக்கு நிறைவேற்றுவதற்கு முன்பு சில பரிசோதனைகளை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி அவருக்கு தூக்கு தண்டனைக்கு பதிலாக விஷப்பாம்பு கடித்து அவர் இறப்பார் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த ஐடியாவின்படி அவருக்கு முன்னால் விஷப்பாம்பு ஒன்று வைக்கப்பட்டது. பிறகு அந்த கைதியின் கண்களை கட்டிவிட்டு 2 ஊக்குகளை அவரது 2 கையில் குத்தினர். அதை பார்த்த முடியாமல் கருப்பு கயிறு கட்டினதுனால கருப்பு துணி விஷப்பாம்பு தான் தன்னை கொத்திடுது அப்படின்னு அந்த கைதி நினைச்சார். இது அவர் எந்த சிந்தனை ஓட்டத்தில் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிடத்திற்குள் அந்த கைதி இறந்து விடுகிறார். அவர் இறந்ததற்கு பிறகு பிரேத பரிசோதனை பண்ணும்போது மருத்துவர்களுக்கு தெரிந்த ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, விஷப்பாம்பின் விஷத்துக்கு போல அவரது உடம்புக்குள் விஷத்தை தயார் செய்தது. இப்போ விஷப்பாம்பு குத்தி அவர் சாகலை, ஆனால் விஷப்பாம்பு குத்தினதுனால உடம்புல விஷம் ஏறி இருக்குன்னு அவர் நினைத்த அவரது எதிர்மறை சிந்தனையே அவரது உடம்பில் ஹார்மோன்களை அதிகமாக உருவாக்கி அது ஒரு பாய்சனை போல கிரியேட் ஆகி அவர் இறந்துடுறார். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, எவ்வளவு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கோ அது நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனைகளை கொடுக்கும். எவ்வளவுக்கு நேர்மையான சிந்தனைகள் இருக்கோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும். ஈவன் நம்மளுடைய உடம்பு நிலை சரியில்லை, சில மருந்துகளை சாப்பிட்டுருக்கோம், மெடிக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம நல்லா இருப்போன்றது எந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நாம் நம்பி அதற்கு தகுந்தாற்போல் நாம் வாழும்போது தான் அது நமக்கு நேர்மறையான சிந்தனைகளை அதிகமாக கொடுத்து நம்மை பலகாலம் நோயின்றி வாழ வைக்கும். நோயையும் எதிர்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக நமது உடம்பில் சுரக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.